ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க சித்தரிக்கிறீங்க, உங்களுடைய பார்வை இதற்கு ஆதாரம் இருக்காங்கிறது கேள்வி. இன்னொரு பக்கம் நீங்க ஆதாரம் இருக்குன்னா இன்னும் பல ஆதாரங்களை காட்ட முடியும். மைசூர் கெசட்ல இருக்கிறது 156 கோயில்களுக்கு அவர் தொடர்ந்து கொடை வழங்கி இருக்கிறார். இந்து கோயில்களுக்கு திப்பு சுல்தான் நிலம் வழங்கியிருக்கிறார், நகைகள் வழங்கியிருக்கிறார். அதே போல ஸ்ரீகாந்தாஸ்வர கோயில்களுக்கு ஆபரணங்கள் வழங்கியிருக்கிறார். ஸ்ரீரங்கப்பட்டின ரங்கநாதர் கோயிலுக்கு லிங்கம் கொடுத்திருக்கிறார். லட்சுமிகாந்த கோயில்களுக்கு ஆபரணங்கள் கொடுத்திருக்கிறார். இதை தாண்டி மராட்டிய படைகள் சிருங்கேரி சங்கராச்சாரியாருடைய மடத்தை சூறையாடிய போது சிருங்கேரி சங்கராச்சாரியார் அணுகுவது திப்பு சுல்தான் அவர்களை. அதை அத்தனை வேதனையோடு கருதுபவர் திப்பு சுல்தான். ஆதாரங்கள் இருக்கிறது. 30 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு 1791. இது இப்படி ஒரு புனிதமான ஸ்தலத்தை இப்படி நீங்க இடிப்பது, சூறையாடுவது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான செயல் விவரிக்கிறதோடு மட்டுமல்ல, திப்பு சுல்தான் அந்த புனரமைப்புக்கு, நஷ்டஈடுக்கு நிறைய விஷயங்களை வழங்குகிறார். அந்த மடத்துக்கு, சிங்கேரி சங்கர மடத்துக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். இதெல்லாம் இந்து விரோத செயலா?